ஸோ அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த டாப்பிக்கில் அட் ப்ரெசன்ட் பார்த்தோம்னா உளவியலில் நினைவும் மறதியும், நினைவுனா என்ன, மறதினா என்ன, இது ஏன் ஏற்படுது, இது குழந்தைகள்கிட்ட எப்படி இருக்குது, பெரியவர்கள்கிட்ட எப்படி இருக்குது, இதை பற்றியான டீட்டெயிலான ஒரு விஷயம். இதில் கண்டிப்பாக ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். அது பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 இருந்தாலும் சரி. அப்போ நினைவும்னா என்ன, மறதினா என்ன? நினைவும் மறதியும் நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்று அப்படின்னு சொல்லிட்டு உளவியல் அறிஞர்கள் சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்தோம்னா கற்றவற்றை மனதில் நிறுத்தி திரும்ப தேவைப்படும் பொழுது அவற்றை வெளிப்படுத்தும் ஆற்றலே நினைவு என அழைக்கப்படும். கற்றவற்றை மனதில் நிறுத்தி அதை வெளிப்படுத்தும் ஆற்றலுக்கு பெயர் தான் நினைவுன்னு சொல்கிறாங்க. இந்த நினைவு என்பது என்ன சார்னா, நினைவு இருத்தல் என்ற சொல்லை நினைவு கூறுதல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நினைவு கூறுதல் எதோடு தொடர்புடையது சொன்னால், நினைவு பயிற்சி என்பது தசை பயிற்சி அல்ல. நம்ம மசில்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பண்ணுறதை பேஸ் பண்ணி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறது யாருன்னா, சரிங்களா, மார்கன் என்பவர் சொல்லுவார். இது பேப்பர் 1 கொஷின். சரிங்களா, நினைவு பயிற்சி என்பது தசை பயிற்சி அல்ல என்பது. இதில் சதாவாணி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. 100 வார்த்தைகள் அல்லது 100 பாடல்கள் ஒரே நேரத்தில் படிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை நம்ம படிச்சோம். செய்கு தம்பி பாவலர் அப்படின்னு சொல்லக்கூட அவர் பார்த்தோம்னா நினைவாற்றல் அதிகம் பெற்றிருப்ப நபராக இருப்பதுனால இந்த இடத்துல தசை பயிற்சி அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, ஒரு கருத்து, எண்ணம் அல்லது நிகழ்ச்சி பற்றிய அறிவுடன் முன்பே அறிந்தோ அல்லது அனுபவித்தோ, பயிற்சியின் அடிப்படையில் அனுபவித்தோ இருப்பது நினைவுன்னு சொன்னவர் யார் சார்னா, அமெரிக்க உளவியல் அறிஞர் வில்லியம் ஜேம்ஸ், ஃபாதர் ஆஃப் யுஎஸ்ஏ சைக்காலஜின்னு சொல்லக்கூடிய நபர் இங்கே தெரியும். இந்த உளவியல் பேஸ் பண்ணி வரதுனால நினைவு 3 படிநிலைகளில் காணப்படுகிறது. என்னென்ன படிநிலை சார்? கற்றலை மட்டும்தான் இங்கே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா பாட சம்பந்தப்பட்டது கற்றல் மட்டும்தான். அப்போ படிநிலை என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, கற்றல் அல்லது மனப்பாடம் செய்தல். எத்தனை முறை படித்தாலும் மண்டியில் ஏறலன்னு சொல்லுவீங்களா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1 கற்கும் பொருளின் நிலை. கற்கும் பொருளில் என்ன சார்னா, அளவு அல்லது நீளம், புத்தகத்தில் எவ்வளோ வரிகள் வருது, புத்தகத்தினுடைய வாசகம் என்ன அப்படின்றது. அடுத்து பொருளின் தன்மை, நம்ம எதை கற்றுக்கொள்கிறோமோ அதனுடைய தன்மை என்ன. அடுத்து பார்த்தோம்னா சிக்கல் தன்மை, புத்தகத்தில் படிக்கிற விஷயத்தில் பார்த்தோம்னா சிக்கல் இல்லாமல் இருத்தல் வேண்டும் என்பதனால் அது சிக்கல் தன்மையோடு தொடர்புடையது. சரிங்களா, லாஸ்ட் பார்த்தோம்னா தொடர்பு உடையது, எதோட தொடர்புடைய சப்ஜெக்ட் அப்படின்றத இந்த இடத்துல கொண்டு வரும். அதனால் கற்கும் பொருளின் நிலை படி 1. 2வது கற்பவர் இயல்பு. கற்பவர் யார் சார்? மாணவர்கள். இந்த மாணவர்களுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நுண்ணறிவோடு இருத்தல் வேண்டும். நுண்ணறிவு பின்னாடி பார்க்க போகிறோம். இந்த நுண்ணறிவு பேஸ் பண்ணி கேட்பாங்க. அல்லது ஊக்கம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஊக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் மாணவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா படிக்கிற மாணவர்களுடைய மனநிலை, உடல்நிலை சரியான பாதையில் இருத்தல் வேண்டும். சொல்கிறோம்ல, மென்டலாக ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய பேஸ் பண்ணி எனக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் என்னால் படிக்க முடியலன்னு சொல்லிட்டு மாணவர்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதனால் உடல்நிலை கண்டிப்பாக நல்ல நிலையில் இருத்தல் வேண்டும். அடுத்து ஆர்வம், கற்கும் ஆர்வத்தை தூண்டிவிட வேண்டும். ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக மாணவர்கள் படிப்பாங்க, நினைவும் அதிகரித்து காணப்படும் சொல்லுவாங்க. அடுத்து தேவை, நீட்ஸ். என்னென்ன சார் தேவை அவங்களுக்கும் பார்த்தோம்னா, கற்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம அமைத்து தர வேண்டும். அதுதான் இந்த இடத்துல பார்த்தோம்னா 2வது படிநிலையாக கொண்டு வந்திருப்பாங்க. இந்த படிநிலையை மாற்றி கொஷினாக கேட்பாங்க. 3வது படிநிலை என்ன சார் சொல்கிறாங்கன்னா, குருட்டு மனப்பாடம். நம்ம ஏதோ ஒன்று படித்தோம், ஏதோ ஒன்று வந்துடும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கிடையாது. அதனால் கற்கும் முறையில் குருட்டு மனப்பாடம் இருத்தல் கூடாது. அடுத்து பகுதி பகுதியாக கற்றல், ஒரு பார்ட்ஸ், ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஒரு சின்ன சப்டிவிஷன் போட்டு நடத்தக்கூடியதில் கற்றலை கொடுக்கக்கூடியது. அதனால் பகுதி பகுதியாக கற்றல். அடுத்து தொடர்பு படுத்தி கற்றல், ஒரு சப்ஜெக்டோட ஒரு சப்ஜெக்டை தொடர்பு படுத்தி கற்றுக்கொள்ளக்கூடியது, அதனால் அது தொடர்பு படுத்தி கற்றல் சொல்லுவாங்க. அடுத்து சிறுக சிறுக கற்றல், ஒரு பேரோ அல்லது ஒரு சிறிய லைன் அல்லது 2 பேஜ் அது மாதிரி படிக்கக்கூடியது வரதுனால கற்கும் முறைகள் தெளிவுபடுத்தி கொடுக்குறாங்க. இந்த 3 படிநிலைகளும் நினைவை மேம்படுத்தும். நினைவில் மறதி வராது, நினைவை மேம்படுத்தும். நினைவு இருந்துட்டாலே மறதி வராதுன்னு அர்த்தமாக இருக்கும். இந்த நினைவினுடைய வகைகள் 3ஆக பிரிக்கிறாங்க. 1 புலனறிவு நினைவு. புலனறிவுனா என்ன சார்னா, உடல் உறுப்புகளால் ஏற்படக்கூடிய நினைவு. ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சார் சொல்லணும், ஓரிரு நொடி எங்கேயாவது ஓரிரு நொடி மட்டும் நீடிக்கும் புலன்களில் உணரக்கூடிய தூண்டல்களின் தாக்கம் நினைவு வருதலே புலனறிவு நினைவு என அழைக்கும்.
ஒரே ஒரு செகண்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பைக்கில் போகிறோம், யாராவது எங்கேயாவது ஒரு விபத்து ஏற்படும், அந்த விபத்தை பார்க்குறோம், அது கண்கள் வெளியே பார்க்குறோம், அது உடனடியாக என்னன்னா நம்மளுடைய பிரெயினில் ஸ்டோரேஜ் ஆகிட்டு வெளியே கொண்டு வரும். அது ஒரு செகண்ட் வரும், அவ்வளோதான். அது அந்த இடத்த விட்டு நம்ம பாஸ் பண்ணிவிடுவோம். அதனால் இந்த இடத்துல விபத்தில் பார்த்த காட்சி அல்லது பெருத்த சத்தம் ஏதாவது ஒன்று வந்தால் புலனறிவால் உணரக்கூடியது. காதுகளால் கேட்பது பெருத்த சத்தம், கண்களால் பார்ப்பது பார்த்தோம்னா விபத்து காட்சி. இது ஒரு நினைவில் வரும், ஒரு செகண்ட், ஒரு நொடி அல்லது 5 நிமிடங்கள் அப்படின்ற ஒரு கணக்கு. அடுத்து குறுகிய நினைவு. கண்டிப்பாக இது 20 நொடிகள் நம்ம மனசில் இருக்கும், அசைப்போடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான இது தற்கால நினைவு என்று வேறு பெயரும் உண்டு. இந்த தற்கால நினைவுனா என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, சரிங்களா, 20 நொடியோடு வந்து செல்வது மட்டுமல்ல, யாருக்கிட்ட நம்ம பேசுகிறோம், தொலைபேசியில் பேசும்பொழுது ஏதோ ஒரு சண்டை போடுறோம் அல்லது ஏதோ ஒரு அன்பாக பேசுகிறோம் அப்படின்னு வந்தால் அவங்களுடைய நினைவு, அவங்களுடைய பேச்சு 20 வினாடிகள் கண்டிப்பாக நம்முடைய இதில் இருக்கும்னு சொல்லக்கூடிய. தொலைபேசியில் பேசக்கூடிய நபருடைய வெளியில் எங்கேயோ பேசுவாங்க, அதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல குறுகிய கால அல்லது தற்கால நினைவு என்று அழைக்கப்படும். அடுத்து நீண்ட கால நினைவு. நீண்ட காலம்னா சார் வருடம் முழுவதும் இருக்கக்கூடியதாக சொல்லுவாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா பெருக்கல் வாய்ப்பாடு நம்ம 1ஆம் வகுப்பில் கற்றுக்கணும், இன்று வரை பெருக்கல் வாய்ப்பாடு இருக்குது, அப்போ நீண்ட காலத்துக்கு வருது. அடுத்து திருக்குறள். எத்தனை திருக்குறள் நமக்கு தெரியுமே என்பதை இந்த இடத்துல கொண்டு வரதால நிச்சயமாக திருக்குறளை பேஸ் பண்ணிச்சோம். அடுத்து மனநாள். திருமண நாள் நிறைய பேர் மறந்துருப்பாங்க, ஆனால் கண்டிப்பாக அது நினைவில் கண்டிப்பாக இருக்கும். அதை விட வந்து பார்த்தோம்னா மனைவியின் பிறந்த நாள், இதெல்லாம் கண்டிப்பாக நினைவில் இருக்கக்கூடிய ஒரு சரிங்களா எடுத்துக்காட்டோடு தொடர்புடைய. அடுத்து கவிதை, நாம் ஏதோ ஒரு கவிதை எழுதுகிறோம், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நீண்ட கால நினைவு என்று அழைக்கப்படுகிறது. அப்போது நினைவின் வகைகள் புலனறிவு நினைவு, குறுகிய கால நினைவு, நீண்ட கால நினைவு. இது எப்படி சார் கொஸ்டின் கேட்பாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீவீர் உன் வகுப்பில் மாணவர்களுக்கு பெருக்கல் வாய்ப்பாடு கற்றுக் கொடுப்பது எந்த நினைவோடு தொடர்புடையதுன்னு கேட்பாங்க. அவ்வளோதான் சார் கொஸ்டின். ஏன்னா கிளாஸ்மேட் மேனேஜ்மெண்ட்டோட வரதுனால். அடுத்து லாஸ்ட்டாக மனதை பாதிக்கும் காரணிகள். எது எது மனதை பாதிக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் மனச்சுவடு, அரிச்சுவடுன்னு சொல்கிற மாதிரி மனச்சுவடு என்பதுனா மனதில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அதை வெளியேற்ற வேண்டும். அது உள்ளவே இருந்ததுன்னா என்ன சார்னா அதை நினைத்து 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 தழுவு மனப்பான்மை உருவாகக்கூடியதுனால அது மனச்சுவடுன்னு சொல்லுவாங்க. அடுத்து கற்பிக்கும் நேரம். கற்றலும் கற்பிக்கும் நேரமும் ஒரே மாதிரியாக இருத்தல் வேண்டும் சொல்லுவாங்க. கவன குவிப்பு. நம்ம படிக்கும்பொழுது நம்முடைய மனதும் நம்முடைய உடலும் ஒரே நிலையில் கவனத்தோடு இருக்க வேண்டும் சொல்லக்கூடியது. அடுத்து ஆர்வ பதற்றம். ஆர்வம்னா என்ன, பதற்றம்னா என்ன? சிலர்லாம் படிக்கும்போது பார்த்துருப்போம், வேகமாக திருப்பிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் படிக்க மாட்டாங்க. அந்த ஆர்வம் இருக்கும், வரியின் மீது பதற்றம் ஏற்படும். வரினா என்ன சார்னா எழுத்து, சொற்கள், மொழி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து கற்றல் பணி பாதித்தல். நிச்சயமாக மனதை பாதிக்கக்கூடிய ஒரு நினைவு கற்றலை பாதிக்கும் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்து நம்ம இதில் பார்த்தோம்னா என்ன சார் அப்படின்னா நினைவு வீச்சு அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. இது கண்டிப்பாக கேட்கக்கூடிய வினா. நினைவு வீச்சு. நினைவு வீச்சுனா என்ன சார்னா அதுக்கு வேறு பேர் கேட்பாங்க. மெமரி ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நினைவு வீச்சை அளவிட உதவும் கருவி மெமரி ட்ரம். ஒரு முறை பார்த்த பின் பார்த்த பொருட்கள் எத்தனை பொருட்கள் தவறின்றி ஒருவரால் நினைவுபடுத்தி கூற முடியுமோ அப்பொருட்களின் எண்ணிக்கை நினைவு வீச்சு. போர்டில் இப்போ பார்க்குறீங்க, போர்டில் என்னென்ன வார்த்தையெல்லாம் எழுதியிருக்கு, அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் போர்டு அடித்ததுக்கப்புறம் உங்களால் நினைவு கூறக்கூடிய பொருட்களின் எண்ணிக்கையே நினைவு வீச்சு. இந்த நினைவு வீச்சு என்பது அளவிட உதவும் கருவி நினைவு உருளை, மெமரி ட்ரம் அப்படின்னு கேட்பாங்க. பேப்பர் 1 கொஷின். இது எதிர்பார்க்கக்கூடிய. அப்படி இல்லைன்னா 4 அல்லது 5 வயது குழந்தை நினைவு வீச்சு எத்தனை சார்னா 4. 4 என்பது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்களுடைய இயக்கத்தில் வரும்போது 1 2 சொல்லும்போது குழந்தைகள் பார்த்தோம்னா 1000 வரைக்கும் சொல்லும். 4 எழுத்து வரைக்கும், 4 டிஜிட்டல் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்தால் யோசிப்பாங்க, அதனால் 4ன்னு சொல்லுவாங்க. அதே 9 அல்லது 10 வயது குழந்தை நினைவு வீச்சு 6. இந்த 6 என்பது வந்து பார்த்தோம்னா பெரும்பாலும் செல்போன் எண். அடுத்து வந்து பார்த்தோம்னா தொலைபேசி எண். அடுத்து வந்து பார்த்தோம்னா அட் ப்ரெசன்ட் ரயில்வே எண், ரயில்வேவுடைய ட்ரெயின் எண்ஸ், இதெல்லாம் பார்த்தோம்னா 6 எண்கள் இருக்கும். அதனால தான் இப்போ பார்த்தோம்னா அட் ப்ரெசன்ட் பார்த்தோம்னா நம்முடைய ஆதார் கார்டில் வந்து 12 எண்கள் இருக்கும். கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆதார் கார்டில் 12 எண் மனப்பாடம் பண்ண முடியும்னா ரொம்ப கஷ்டம். நிறைய பேருக்கு அதோடைய எண்கள் தெரியாது. இதில் ஒரு கொஷின் ஜிகேவில் கேட்பாங்க. ஆதார் எண் வடிவமைத்தவர் யார்? கேள்விப்பட்டிருந்தால் உங்களுக்கு தெரியும். ஆதார் எண் வந்து அட் ப்ரெசன்ட் லோகோ அதெல்லாம் அப்படியே வடிவமைத்தவர் யாருன்னு பார்த்தோம், அப்துல் முகமது பாண்டே. அப்துல் முகமது பாண்டே என்ற மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் தான் ஆதார் கார்டுடைய லோகோ வடிவமைத்திருப்பார்.
ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன சொன்னால், செய்திகளை முறைப்படுத்துதல் என்பது நினைவை உயர்த்தி கொள்ள உதவும். எந்த அளவுக்கு நமக்கு வாசித்தல் திறன் இருக்கிறதோ, கற்றல் திறன் இருக்கிறதோ, நினைவு அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மாண்ட்லா என்பவர் சொல்கிறார். மாண்ட்லா என்பவரால் குறிப்பிடப்படும். எந்த அளவுக்கு நம்ம செய்தியை டேட்டாபேஸ் சேகரிக்கிறோமோ நினைவு இருக்கும்னு சொல்லக்கூடியது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் எது சார் அப்படின்னா மறதி. மறதினா ஒன்றும் இல்லை சார், கற்றவற்றை நினைவு கூறுதல். அந்த நினைவானது சரிங்களா உடனடியான செயல்பாட்டுக்கு வராமல் இருந்ததுன்னா அதான் மறதி. அவ்வளோதான் விஷயம். போட்டித் தேர்வில் எழுதக்கூடிய நபர்கள்லாம் 4 ஆப்ஷனில் ஒன்று ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணும்பொழுது உடனடியாக நினைவுக்கு வரலன்னா நான் படித்தது எதுவுமே வரல அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வரும். அதனால அது மறதியை சார்ந்தது. அதனால தான் படித்த எந்த இதுவும் எக்ஸாமுக்கு வரலன்னு நிறைய பேர் புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஸோ அதனால் கற்ற பின் நம் நினைவில் தங்காது செல்லும் பாடம் அல்லது நிகழ்ச்சி மறதியாகும். கற்றபின் நம் மனதில் சரிங்களா நினைவில் தங்காமல் செல்லும் பாடமாக இருந்தாலும் நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது மறதின்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் ஆர்வம் இல்லாமல் கூட கற்றுக்கொண்டு இருப்பாங்க, அதுவும் மறதியில் தான் வரும். ஏன்னா ஆர்வமே இருக்காது, அப்புறம் எப்படி நம்ம நினைவுக்கு வரும் சரிங்களா. ஸோ அதை இங்கே கொண்டு வருவாங்க. அடுத்து நினைவும் மறதியும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். நினைவும் மறதி எப்பிங்காஸ் கேள்விப்படும். எப்பிங்காஸ் மறத்தல் சோதனை, மறதி சோதனை பற்றி பின்னாடி பார்க்க போகிறோம், அதில் வரக்கூடியது. அடுத்து மறதியின் காரணம் என்ன சார்னா மனது சிதைத்தல். மனம் என்பதை பேஸ் பண்ணி சிதைத்தல் அல்லது குறுக்கீடு, ஏதாவது ஒரு விளைவு குறுக்கீடு நமக்கு தடுக்கிற லெவலில் வரக்கூடியது இந்த இடத்துல சொல்லுவாங்க. அடுத்து மறதி என்பது நினைவு இருந்து ஏற்படும் தோல்வி. நினைவிலிருந்து வெளிக்கொணர முடியாத வார்த்தை அல்லது வெளிக்கொணர முடியாத சொற்கள் சரிங்களா தோல்வியில் முடியும்னு சொன்னவர் யாருன்னா நார்மன். நார்மன் என்பவரால் சொல்லப்படுகிறது. அடுத்து மறத்தல் கோட்பாடு. மறத்தல் கோட்பாடு மட்டும் 3 வகையாக பிரிப்பாங்க. அதில் ஒன்று பயன்படுத்துதல் விளைவாக அழிதல். பயன்படுத்தாமல் விட்டுட்டோம்னா ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டும் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதங்கள் சரிங்களா தள்ளி போச்சுன்னா ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஏன் சைக்காலஜி படிக்கிற உளவியல் படிப்பதற்கு கஷ்டமாக இருக்குது சார் எங்களுக்கு அப்படின்னு பெரும்பாலான ஆசிரியர் பெருமக்கள் சொல்கிறாங்கன்னா, நம்ம கல்லூரியிலையும் டிடிஎட் பிஎட்டில் அங்கே மட்டும்தான் படித்தோம், அதுக்கப்புறம் நம்ம படிக்கலை. அதனால் ஏதோ ஒரு நாள் படித்தது திருப்பி படிக்க வரும் பொழுது பயன்படுத்த விடாமல் பயன்படுத்தலை, அதனால் கற்றல் அழிந்து விட்டது. அதனால் அது சரிங்களா பயன்படுத்தலில் விளைவாக அழிதல். டெகே த்ரோ டிஸ்யூஸ் அப்படியே கொடுத்து கேட்பான் பேப்பர் 2ல். டெகே த்ரோ டிஸ்யூஸ் அப்படின்னா என்ன சரிங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாம் கற்ற ஒரு செயல் அல்லது பாடம் நீண்ட நாட்கள் பயன்படுத்தாமல், அதனால தான் பெரும்பாலும் டெட் எழுதுகிற நபர்களுக்கு ஆசிரியர் பெருமக்களுக்கு உளவியல் சம்பந்தப்பட்ட பாடமும் ஆங்கிலம் சம்பந்தப்பட்ட பாடம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மீதி அவங்களுடைய மேஜர் ஈஸியாக படிச்சிருவாங்க. ஏன் சார்னா நம்ம 10th 12th இங்கிலீஷ் முடிஞ்சது, பிஎட் படிக்கிறதோ அல்லது டிடிஎட் படிக்கும்போது உளவியல் முடிஞ்சது, அதுக்கப்புறம் இது வரைக்கும் படிக்காமல் விட்டதுடைய விளைவு தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. நீண்ட நாட்கள் பயன்படுத்தாமல் இருந்தால் காலப்போக்கில் அழிந்து விடும். இங்கே என்ன எடுத்துக்காட்டு கொடுக்குறாங்கன்னா, வாங்கிய கடன் நம்ம மறந்துடுவோம், கொடுத்த கடன் உடனடியாக நினைவில் வச்சிருக்கு, அதுதான் இங்கே மறதின்னு கொடுக்குறாங்க எடுத்துக்காட்டில் சரிங்களா. எடுத்துக்காட்டு வாங்கிய கடன் கொடுத்த கடன் சரிங்களா. அடுத்து குறுகிய கோட்பாடு அப்படின்னு என்ன சொன்னால், கற்றலுக்கும் கற்றவற்றை நினைவு கூறுக்கும் இடையே உள்ள கால இடைநிலையை காட்டிலும் என்ன நடைபெற்றது என்பதை குறிப்பது குறுக்கீடு கோட்பாடு சரிங்களா. இந்த குறுக்கீடு கோட்பாடு 2 வகையாக பிரிக்கிறாங்க. 1 முன்னோக்கு தடை, 2 பின்னோக்கு தடை சரிங்களா. முன்னோக்கு தடைனா என்ன சார்னா சரிங்களா, நாம் ஏற்கனவே ஒரு பாடம் செயல் தற்போது புதியதாக கற்றுக்கொண்ட ஒரு பாடத்தினை அல்லது செயலை நினைவு கூறுவதற்கு தடையாக அமைவது முன்னோக்கு தடை. ஏற்கனவே ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டோம், இப்போ இன்னொரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் மொழி நல்லா தெரியும், ஆங்கிலத்தை கற்றுக்கொள்கிறோம், அதனால் தமிழ் கற்றுக்கொண்டது நினைவில் வராமல் நின்று போச்சுன்னா அது முன்னோக்கு தடை புரியுங்களா. அப்படின்னு சொன்னவர் கேட்பாங்க ஆசுபல் ஹண்டர்வுட். இவங்க தான் முன்னோக்கு தடை சோதனை செய்தவர்கள். அதில் புதியதாக கற்றுவற்றை எளிதில் புரிந்து கொள்ள முடியாத போது மறக்கக்கூடியதே சரிங்களா முன்னோக்கு தடை என கூறியவர் ஆசுபல் சரிங்களா. கட் பண்ணி ஸோ அடுத்த இதில் பார்த்தோம்னா முன்னோக்கு தடை பார்த்தோம். அடுத்து பின்னோக்கு தடை. பின்னோக்கு தடைனா என்ன சார்னா, இதை யார் அறிமுகம் செய்தாங்கன்னு கேட்பாங்க.
முல்லர் மற்றும் பில்சக்கர் என்பவர் பின்னோக்கு தடையை ஆய்வு மேற்கொண்டார். முன்னோக்கு தடை ஆசுபல் அண்டர்வுட், பின்னோக்கு தடை முல்லர் பில்சக்கர் என்பவங்க கொண்டு வராங்க. நாம் புதியதாக கற்றுக்கொள்ளும் ஒரு பாடம் அல்லது செயல் ஏற்கனவே கற்ற பாடம் அல்லது செயலை நினைவு கூறுவதற்கு தடையாக அமைவது பின்னோக்கு தடை. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ் படிச்சிருப்போம், தமிழோட ஆங்கிலத்தை சேர்த்து படிப்போம். அப்படி ஆங்கிலம் சேர்த்து படிக்கும்போது தமிழில் என்ன சார் பண்ணணும்னா ஆங்கிலம் கலந்த வார்த்தையை சேர்த்து படிக்கும். இன்றைக்கி எல்லாமே நம்ம எப்படி படிக்கிறோம்னா ஆங்கிலம் கலந்த வார்த்தையை சேர்த்து தான் படிக்கிறோம். எல்லா மாணவர்களும் ஆசிரியர் பெருமக்கள் ஆகிய நபர்கள் அனைவரும் பின்னோக்கு தடையோடு தான் வகுப்பு நடத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு இருப்பாங்க. ஸோ அதனால் ஆங்கிலம், தமிழ் மொழி, ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துதல் இந்த இடத்துல பின்னோக்கு தடை. லாஸ்ட்டு படிம கோட்பாடு. படிம கோட்பாடுனா என்ன சார்னா புலன்காட்சி வழியாக ஆய்வு செய்தல். இதை ஆய்வு செய்தவர் யார் சார் அப்படின்னா பார்ட்லாட் என்பவர் ஆய்வு பண்ணுறார். பார்ட்லாட் என்பவர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன சார் அப்படின்னா ஒரு நபர்கிட்ட பூனையை உடைய படத்தை கொடுத்தார். அந்த பூனையுடைய படம் என்ன பண்ணுறாங்கன்னா நினைவு பார்த்துட்டு முதல்ல படம் வரைய சொல்கிறாங்க, ஒரு பூனை உருவத்தை வரைகிறாங்க. அடுத்து ஒரு சில நிமிடங்கள் அடுத்து அந்த படத்தை பார்த்து பூனையை உருவத்தை வரைய சொல்கிறாங்க. இது மாதிரி உருவம் கடைசியாக என்னவா மாறுது சார்னா ஆந்தையாக உருவாகி இருக்கும். சரிங்களா? பூனையுடைய உருவம் ஆந்தை உருவமாக மாறி இருப்பது தான் இங்கே படிம கோட்பாடுன்னு சொல்கிறாங்க. அதனால் இது உடற்கூறு தொடர்பினுடைய செயலாகும். புலன்காட்சின்னு வந்துடுச்சு, கண்டிப்பாக அது உடற்கூறு செயலாக தான் இருக்கும். அடுத்து எபிகாஸ் சோதனை, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மரத்தல் சோதனையில் எபிகாஸ் அவர் என்ன சார் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா கற்ற பின் நம்ம ஏதாவது ஒரு பாடத்தை படித்தோம்னா 1 மணி நேரத்தில் 2/1 பங்கு மறதி ஏற்படும். கற்றபின் 1 மணி நேரத்தில். அடுத்து 8 மணி நேரத்தில் 3/2 பங்கு மறதி ஏற்படும். 8 மணி நேரம் கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து ஒரு வாரத்தில் 5/4 பங்கு மறதி ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு எபிகாஸ் சோதனையில் தெளிவாக கொடுக்குறார். அது பெரிய ஒரு நீண்ட சோதனையாக இருக்கும், ஆனால் இது எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக அமையும். எபிகாஸ் மறத்தல் சோதனை அப்படி வரும்பொழுது சரிங்களா, மறதியும் நினைவு மேம்படுதலுடைய தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதை கற்றாலும் கற்க வேண்டும் என்ற ஆர்வம் இருத்தல் வேண்டும். நம்ம எதை படித்தாலும் ஆர்வமும் விருப்பம். உளவியல் ரீதியாக சொல்லணும்னா ஈஸியாக ஒன்றுத்தில் நம்ம சக்ஸஸ் பண்ணணும், வெற்றி பெறணும்னா ஆர்வமும் விருப்பமும் இருந்தால் எல்லாம் சாத்தியமே. நமக்கு ஆர்வம் இருக்கும், படிக்கணும், டெட்டில் பாஸ் பண்ணணும். ஆனால் விருப்பத்தின் பிரகாரம் பார்த்தோம்னா நாளைக்கு படிக்கலாம், டேட் இருக்குது அப்படி தள்ளி போட்டோம்னா முடிச்சு, அங்கேயே நம்ம வெற்றியாளராக வருவதற்கு வாய்ப்பு குறைவு. சரிங்களா? அடுத்து பொருள் உணர்ந்து கற்றல் வேண்டும். எந்த ஒரு பாடத்தையும் உள்வாங்கி படித்தல் வேண்டும் சொல்லுவோம் நான். அதனால் இங்கே பொருள் உணர்ந்து கற்றல் வேண்டும். அடுத்து வெரி வெரி வேண்டும், எதை கற்பதற்கும் SQ3R முறை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1 சர்வே, எஸ். 2 கொஷின், சரிங்களா, கியூ. ரிசீட், ரிப்பீட், ரிவ்யூ. இது 3ம் சேர்ந்த முறை தான் நினைவை மேம்படுத்த வேண்டும் என்பதுக்கான காயின். அடுத்து இடைவெளி விட்டு கற்றல் வேண்டும். கண்டினியூவாக படிச்சுட்டே இருக்கக்கூடாது. 45 நிமிடங்கள் ஏன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா சப்ஜெக்டை மாற்றி பள்ளிக்கூடங்களில் கொடுக்கக்கூடிய கான்செப்ட் சார். ஆங்கிலம் படித்தா சயின்ஸ் படிக்கணும், சயின்ஸ் படித்தா மேக்ஸ், இது மாதிரி மாற்றி படிக்கும்போது நினைவில் பார்த்தோம்னா மேம்பாடு அடையும் என்பதற்காக தான் இது இடைவெளி விட்டு கற்றல் வேண்டும்னு சொல்கிறாங்க. அடுத்து திரும்ப படிக்க வேணும். நான் ஒரு முறை படிச்சிட்டேன் அவ்வளோதான் என் மண்டையில் ஏறிச்சு அப்படின்றங்க சொல்ல முடியாது. திரும்ப படித்ததை படிச்சுக்கிட்டே இருக்கணும், திரும்ப படித்து கொண்டே இருத்தல் வேண்டும் என்று சொல்கிறாங்க. அடுத்து பல்புலன் வழி கற்றல். பல்புலன் என்ன சார், மல்டிபிள் எஜுகேஷன் சொல்லுவாங்க, மல்டிபிள் லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்புலன் வழி கற்றல். அடுத்து முன்னோக்கு தடையும் பின்னோக்கு தடையும் ஏற்படா வண்ணம் கற்றல் வேண்டும். முன்னோக்கு தடையும் பின்னோக்கு தடையும் ஏற்படா வண்ணம் கற்றல் வேண்டும். அடுத்து கற்கும் செய்திகளை முறைப்படுத்துதல் வேண்டும். கற்கும் செய்திகளை முறைப்படுத்தி கற்றல் வேண்டும். இந்த நினைவும் மறதியும் நிச்சயமாக நமக்கு பார்த்தோம்னா ஒரு கொஷின், அந்த எபிகாஸ் சோதனை அல்லது முன்னோக்கு தடை பின்னோக்கு தடை யார், அல்லது பார்த்தா நினைவுனா என்ன, நினைவு உருளைனா என்ன அப்படின்றதுலாம் நமக்கு கொஷின்ஸாக இருக்கும். ஸோ ஆசிரியர் பெருமக்களாகிய நீங்கள் அனைவரும் சிறந்த முறையில் இன்னும் நமக்கு எக்ஸாக்டாக எக்ஸாம் பார்த்தோம்னா 57 நாட்கள் இருக்குது. அதில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி.